Hello friends, welcome to Tamil Recipe and Beauty Tips. இன்னைக்கு கடைகளை செய்யக்கூடிய பூந்தி ரெசிபி தாங்க. அதுவும் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் கடலை மாவு 2 கப் அளவு நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ சேர்த்தாச்சு. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா முத்து முத்தாக மணி போல் நல்லா பூந்தி வந்து உப்பி வருங்க, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்காக இப்போ நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கலவையை கலந்து வச்சுக்கோங்க. தண்ணியும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான பதத்துக்கு கரைச்சா போதும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம பூந்தியை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூந்தி பொரிக்கலாம். நீங்கள் பூந்தி கரண்டி வச்சும் பொரிச்சிக்கலாம். அந்த மாதிரி கரண்டி இல்லாதவங்க இந்த மாதிரி ஜல்லி கரண்டிலையும் வச்சு பொரிச்சிக்கலாங்க. இப்போ நான் ஜல்லி கரண்டி தான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து அந்த ஜல்லி கரண்டியில் நம்ம இப்போ ஊற்றுறேன். நான் ஊற்றிட்டு இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் மேல் பக்கம் தேய்ச்சி விட்டிங்கன்னா எப்படி முத்து முத்தாக கீழே விழுது பாருங்கள். எவ்வளோ உப்பி வருது பாருங்கள். இந்த பேக்கிங் சோடா போட்டதால் போட்ட உடனே கிளறாதீங்க, இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, அதுக்கப்புறம் கிளறுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தனித்தனியாக உதிரியாக இருக்குது பாருங்கள் பூந்தி. இதே மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த கரண்டியில் ஊற்றி பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறின பிறகு உடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது இது கூட பச்சை வேர்க்கடலை 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறின பிறகு வெளியே எடுத்துருங்க. அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடவே நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்க்கும் போது வாசனையும் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. கொஞ்சமாக கலர் மாறின பிறகு இந்த பூண்டோட வாசனை வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதையும் வெளியே எடுத்தாச்சு. அடுத்தது கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை,
அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் பூந்தி கலவையில் கொட்டி நல்லா கலந்து விட போகிறோம். இங்கே பாருங்கள், 2 கப் மாவு அளவில் 1 கிலோ அளவுக்கு நம்ம பூந்தி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது நம்ம இதில் வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை இதில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக முந்திரி, இது கூடவே வறுத்து வச்ச கருவேப்பிலை மற்றும் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு சூப்பரான கடைகளில் செய்யக்கூடிய பூந்தி நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த பூந்தி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் செஞ்சு தரும்போது அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் மேலும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணுன்னா தமிழ் ரெசிபி அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.